ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வந்த ராப்பத்து உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற சாத்துமுறை வைபவம். திருமலையில் இம்மாதம் 25ஆம் தேதி ரத சப்தமி. பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. காரைக்கால் அம்மையார் கோவில் சந்திர புஷ்கரணியில் நடைபெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சல் உற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான தாச சாகித்ய ப்ராஜெக்ட் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ராப்பத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக சாத்துமுறை வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை ஆலயத்தில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் சேஷ வாகனத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க தனி மேடையில் உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் கொலுவிருக்க செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் எதிரே திருமலை நம்பி வம்சத்தினர்களான பிரதம ஆச்சாரிய புருஷர் மற்றும் முகுந்த தாத்தாச்சாரியார் முன்னிலையில் தேவஸ்தான வேத பண்டிதர்கள் சத்துர் வேதத்தில் இருக்கும் கடைசி ஸ்லோகங்களை பாராயணம் செய்தனர். இதையடுத்து தோளப்ப ஆச்சாரியார் அர்ச்சகருக்கு துளசியை எடுத்துக் கொடுக்க சாத்துமுறை சிறப்பாக நடத்தப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி பழங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து சடாரி மரியாதை செய்தனர். மேலும் நேற்று இரவு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் உற்சவர்கள் முன்பு அமர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பாசுரங்களை சேவித்தனர். திருமலையில் நடைபெற இருக்கும் ரத சப்தமி விழாவை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருமலையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி விடுதியில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம், CVNSO முரளிகிருஷ்ணா, திருமலை SP திரு ராமகிருஷ்ணா ஆகியோர் முன்னிலையில் பேசிய தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி வைகுண்ட துவார தரிசனத்தை மிக சிறப்பாக நடத்தியதற்கு அதிகாரிகளுக்கு அவர் பாராட்டுகளை தெரிவித்தார். இதேபோன்று ரத சப்தமி உற்சவத்தையும் சிறப்பாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் விஜிலன்ஸ் மற்றும் பாதுகாப்பு காவல்துறையுடன் இணைந்து ரத சப்தமிக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் போக்குவரத்து, வாகன நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மலை சாலைகளிலும் வாகனங்களை எவ்வித இடையூறுமின்றி இயக்க முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் அத்தியாவசிய நேரங்களில் விரைந்து செயல்பட முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளவும் அறிவுறுத்தினார். பொறியியல் துறை அன்னப்பிரசாதம், ஸ்ரீவாரி சேவகர்கள், LED ஸ்கிரீன்கள், புஷ்ப அலங்காரங்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மற்றும் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பாகவும் அவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஒலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அர்ச்சகர்கள் நீராஜனம் சமர்ப்பித்தனர். மேலும் ஸ்ரீஹரி பத்தினிக்கு அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி
தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக சந்தன மண்டபத்திலிருந்து பல்லாக்கில் சின்ன பெருமாள் எழுந்தருளி முன்னே செல்ல, மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை தங்க தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சிகப்பு பட்டாடையால் போர்த்தி கொண்டு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் தாங்கி நவரத்ன காதணிகளோடு முத்துவளைய கிரீடம் சூடிக்கொண்டு மாணிக்க அபயம் காட்டியபடி எம்பெருமான் உலாவர தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பரமபத வாசல் அருகே அழைத்து வந்தனர். சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் அதன் வழியே வந்து சந்திர புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு படித்துறையில் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து சின்ன பெருமாளை கைத்தலமாக ஏந்தி வந்ததும் குடத்து நீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜருக்கு புறப்பாடு நடைபெற்றது. ஆலய மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் எதிர் சேவையாக 12 ஆழ்வார்களையும் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தொடர்ந்து வேத பாராயணம் மற்றும் திவ்ய பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் ஆழ்வார் பெருமக்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கொடிமரம் முன்பு நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து சாற்றுமுறை வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளை 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சுவாமி நம்மாழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு உலர் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஆலய உள் வளாகத்திற்குள் அழைத்துச் சென்றனர். அங்கு மேடை மீது தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருள எதிர் சேவை சாதித்தபடி சுவாமி நம்மாழ்வாரும் வீற்றிருக்க பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. இதையடுத்து திருத்துழாய் கொண்டு உற்சவருக்கு அர்ச்சனை செய்ததும் சுவாமி நம்மாழ்வாருக்கு சடாரி சாதித்தனர். நிறைவாக தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் மண்டல பூஜை பெருவிழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி கோயில் அருகே இருக்கும் திருக்குள மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை கொலுவிருக்கச் செய்து பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. சின்முத்திரை காட்டி யோக நிலையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு தூபதீபம் காண்பித்ததும் நீர் நிரப்பப்பட்டு மலர்கள் கொண்டு சம்பரோக்ஷணம் செய்த பாத்திரத்தில் பக்தர்களின் சரண கோஷத்துடன் ஐயப்பனை மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் கேடயத்தில் அமர்த்தி கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சுவாமிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டி கோயிலின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் ஆலயத்தில் உற்சவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலய உள் வளாகத்தில் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க சயன கோலத்தில் உற்சவர் பெருமாள் சர்வலங்காரத்துடன் காட்சி தர திருவடி அருகே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அமர்ந்து அருள்பாலித்தார். மலர்பந்தலின் கீழே பெருமாள் உற்சவமூர்த்தி விசேஷ அலங்காரத்தோடு நிறுத்தியிருந்தனர். பிறகு ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் பெருமாள் கேடயத்தில் எழுந்தருள பரமபத வாசல் கடந்து கற்பூர ஆரத்தியுடன் உற்சவ மூர்த்திகளை வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு வழிகாட்டி சேவையும் நடத்தப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்கழி மாத சஷ்டி பூஜைகள் நடைபெற்றன. சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ள ஆலயத்தில் உற்சவர் அருள்மிகு சண்முகநாதருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் மலர் கிரீடம் சூட்டி வேலும் கொடியும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் வெள்ளிக் கவசங்களோடு இருபுறம் நின்று அருள் புரிய உற்சவமூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை தரிசித்ததும் மண்டபத்திலிருந்து வீரபாகு முன்னே செல்ல முருகப்பெருமானை தனிக்கேடயத்தில் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். பிறகு நாதஸ்வரம் இளத்தாளங்களோடு பிரகார வலம் வந்த முருகனுக்கு 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உலா முடித்ததும் மீண்டும் உற்சவரை தேவியர்களோடு மண்டபத்தில் நிறுத்தி ஆரத்தி சமர்ப்பித்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலில் ராப்பத்து உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு கேடயத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர் மீது மெல்லிய வஸ்திரம் போர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ கோபாலனும் தனிக்கேடயத்தில் எழுந்தருளி முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. பிறகு கோயில் பிரகாரத்தை வலம் வந்ததும் பிரபந்த பாராயணம் மற்றும் வேத பாராயணங்கள் நடைபெற்றன. பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக வெளியே சுமந்து வந்தனர். பிறகு உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர் வீணாபாணி அலங்காரத்தில் மோகினியாக காட்சியளித்தபடி ஊஞ்சலில் எழுந்தருளினார். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சர்வலங்காரத்துடன் ஊஞ்சலாடியபடி உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை மீண்டும் கேடயத்தில் அமர்த்தி கொண்டு தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயிலில் முப்பெரும் தேவியர்களுக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. முன்னதாக இசை வாத்தியங்கள் மற்றும் தண்டம் முன்னே செல்ல முப்பெரும் தேவியர்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். அலைமகளும் கலைமகளும் இருபுறம் நின்றிருக்க அருள்மிகு காமாட்சியம்மன் நடுநாயகமாக நின்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டுச் சேலைகள் கட்டிக்கொண்டு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் காட்சி தர சிகப்பு பட்டுச் சேலை ஒட்டியானம், காசு மாலையோடு பதக்கங்கள், பிறையுடன் கூடிய நீள்முடி கிரீடம் அணிந்து அருள்மிகு காமாட்சி அம்மனும் சர்வலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள தேவிகளை தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் காட்சியளித்த தங்கத்தேரில் எழுந்தருளிய தேவியர்களுக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி கற்பூரம் காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தின் வடம் பிடித்து இழுக்க ஆலயத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தங்க ரதம் உலா வந்தது. பிறகு கோயில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரிப்பூக்கள் மற்றும் குங்குமம் கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பாவை நோன்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கோயிலின் அருகே இருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜனை மண்டபத்தில் திருப்பாவை பாடல்களை பாடியபடி ஏராளமான பெண்கள் கோலாட்டங்கள் ஆடி பரவசத்துடன் வழிபட்டனர். இதையடுத்து பஜனை கோஷ்டியினர் பக்தி பாடல்கள் பாடியவாறு வீதி உலா வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு திருப்பாவை பாசுரங்களை சேவித்தபடி பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருவுருவப் படத்திற்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்டருளினார். கோயில் வாகன மண்டபத்திலிருந்து மரக்கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாதரை சர்வாபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர சுவாமியை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த கிரீடம், காதணிகள், அடுக்கு பதக்கங்களோடு திருமார்பில் லட்சுமி பதக்கமும் வைத்து பவளக்கற்கள் பதித்த அபயம் தந்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக உற்சவ மண்டபத்தில் அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமி முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவரை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு சுமந்து வந்தனர். அங்கு கோதை சூடி களைந்த மாலையை சுவாமிக்கும், எம்பெருமான் சூடி இருந்த மலர் மாலையை ஆண்டாள் நாச்சியாருக்கும் அணிவித்தனர். தொடர்ந்து வையாளி சேவை கண்டருளியதும் உற்சவரை ஆழ்வார் சன்னதி முன்பு நிறுத்தி ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் சுவாமிக்கும் தூபதீபங்கள் காட்டப்பட்டன.
மேலும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி மரியாதை செய்ததும் திருத்துழாய் கொண்டு மோட்ச நிகழ்வை நடத்தினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க துளசி கொண்டு ஆழ்வாரை மறைத்து சுவாமி ஆட்கொண்டதாக கூறி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவாம்பிகை உடனமர் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் அருள்மிகு வக்கரகாளியம்மன் கோயிலில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் உள்ள அருள்மிகு விநாயகர் சன்னதி முன்பு பக்தர்கள் பால்குடங்களை வைத்து பூஜைகளை செய்தனர். பிறகு விரதம் மேற்கொண்ட 108 பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த பக்தர்கள் அருள்மிகு சுந்தர விநாயகர் கோயிலை அடைந்தனர். அங்கு கணநாதனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடித்துழல் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து பிரபந்ததாரர்களுடன் பாராயணம் செய்தனர். பிறகு ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடித்துழல் நிகழ்வு துவங்கியது. அர்ச்சகர்கள் சுவாமி நம்மாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி மலர்கள் தூவியபடி சுமந்து வந்து தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் அருகே எம்பெருமானின் திருப்பாதங்களில் சரணடையச் செய்தனர். தொடர்ந்து திருத்துழாய் கொண்டு ஆழ்வாரை மறைத்து வைத்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஆழ்வாரை தனி மேடையில் குலுவிருக்கச் செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்ததும் பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கும் அருகே வீற்றிருந்த சுவாமி நம்மாழ்வாருக்கும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு மார்கழி திருவிழாவையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் தீஜ்வாலை நாக கிரீடம் அணிவித்து காசு மாலை கற்கள் பதித்த ஹாரங்களோடு மூக்குத்தி புல்லாக்கும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். செந்நிற திருமேனி கொண்டு அஷ்டபுஜங்களில் ஆயுதங்கள் ஏந்தி சமயபுரம் மாரியம்மன் திருக்காட்சி தந்தருளினார். தேவி முன்பு பலவித பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்திருந்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி மூலவருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து ஏக தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ள அருள்மிகு தங்க முனியப்பன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். காவிரி ஆற்றங்கரையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மங்களப் பொருட்கள், தேங்காய் பழம் ஆகியவற்றுடன் மாவிளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். பட்டாசுகள் வெடித்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அருள்மிகு தங்க முனியப்பன் கோயிலை அடைந்தனர். அங்கு ஏராளமான பெண்கள் மாவிளக்குகள் ஏற்றி மங்களப் பொருட்களை வைத்து வரிசையாக அமர்ந்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மூலவர் அருள்மிகு தங்க முனியப்பன் அழகாக காட்சி தர சுவாமிக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயிலில் வீற்றிருக்கும் பிரம்மாண்ட திருமேனி கொண்ட காவல் தெய்வங்களுக்கும் மாவிளக்குகளுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்புலியப்பன் பட்டாபிஷேகராமர் திருக்கோயிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடி தொழும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பிரபந்ததாரர்களும் பக்தர்களும் வரிசையாக அமர்ந்து திவ்ய பிரபந்த பாராயணம் செய்தனர். மேடை மீது ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி சப்பரத்தில் சுவாமி நம்மாழ்வார் வீற்றிருக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் சர்வாபரண பூஷிதனாக சேஷ வாகனத்தில் நின்று காட்சி தந்தருள தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ சடாரிக்கும் சம்பிரோக்ஷணம் செய்ததும் சுவாமி நம்மாழ்வாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். பின்னர் 12 ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அர்ச்சகர்கள் சுவாமி நம்மாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்து எம்பெருமானின் திருவடிகளில் சரணாகதி அடையச் செய்தனர். மேலும் ஆழ்வார் மீது துளசி சாற்றி இசைவாத்தியங்கள் முழங்க ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பக்தர்கள் சுவாமி நம்மாழ்வாரை அவர்களிடமே தந்துவிடும்படி கோரிக்கை விடுத்ததும் தனி மேடையில் ஆழ்வாரை கொலுவிருக்கச் செய்து பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். இதையடுத்து பிரபந்ததாரர்கள் சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்களை சேவிக்க சுவாமி, தாயார் மற்றும் ஆழ்வார் பெருமக்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து சடாரி சாதிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி மரியாதை செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு லலிதாம்பிகை கோயிலில் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு யோக லலிதாம்பிகைக்கு நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
தொடர்ந்து மற்றொரு சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் தேவியர்களுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசங்கள் அணிவித்து மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் ஆரத்திகள் கட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தேவியர்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கும் பரமபதநாதர் சன்னதியில் திருப்பாவை பாசுர அலங்காரம் நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் 23ஆம் பாசுரமான மாரிமலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் எனும் பாடலுக்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். சீரிய சிங்காசனத்தில் உற்சவர் பெருமாள் சர்வலங்காரத்தோடு வீற்றிருக்க கோதை நாச்சியார் சாயக்கொண்டை கிரீடமணிந்து சர்வாபரணங்களோடு நின்று அருள்பாலித்தார். சர்வாபரண பூஷிதனாக தங்க தொப்பாரம் கிரீடமணிந்து கம்பீர தோற்றத்துடன் எம்பெருமான் சிங்க வாகனத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்க தோழியர்களோடு கோதை நாச்சியார் எம்பெருமானை யாம் வந்த காரியம் தொடர்பாக ஆராய்ந்தருள வேண்டும் என சேவித்தபடி நிற்கும் அலங்காரம் செய்திருந்தனர். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் இயற்பகை நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உள்ள நாயன்மார்கள் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் இயற்பகை நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். கைகூப்பி தொழுதபடி நின்று அருள் புரியும் நாயனாருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த இயற்பகை நாயனாருக்கு திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து ஆரத்தி கட்டப்பட்டது. மார்கழி மாத திருவிழாவை முன்னிட்டு உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் திருச்சி காவிரித்தாய்க்கு ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு அம்மா மண்டபம் படித்துறையில் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் ஒன்றிணைந்து காவிரித்தாய்க்கு பக்தி பாடல்கள் பாடி மலர்கள் தூவி வழிபட்டனர். தொடர்ந்து வஸ்திரங்கள் சமர்ப்பித்து நைவேத்தியம் வைத்து பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். இதையடுத்து காவிரி அன்னைக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்களுக்கு வஸ்திரங்களுடன் மஞ்சள் குங்குமம் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் திருமலை திருப்பதி தேவஸ்தான தாச சாகித்ய ப்ராஜெக்ட் மற்றும் ஸ்ரீ பகவான் பக்தஜன சபா சார்பில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவ மூர்த்திகளை தரிசித்தனர். அர்ச்சகர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் குங்குமத்துடன் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வந்த ராப்பத்து உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற சாத்துமுறை வைபவம். திருமலையில் இம்மாதம் 25ஆம் தேதி ரத சப்தமி. பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. காரைக்கால் அம்மையார் கோவில் சந்திர புஷ்கரணியில் நடைபெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சல் உற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான தாச சாகித்ய ப்ராஜெக்ட் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ